ஹலோ டிவைன் சோல்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நம்ம ப்ரீவியஸ் வீடியோட கண்டினியூவேஷன். இன்னும் ஒரு பியூட்டிஃபுல் பாசிபிலிட்டி இருக்குது. வாட் இஃப் நீங்கள் லெவல் 11 பார்க்குறது நீங்கள் ஃபைனலி லெட் கோ பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா இது லவ்வை லெட் கோ பண்ணுறது இல்லை, உங்கள் கண்ட்ரோலில் லெட் கோ பண்ணுறது. ஹாஃப் சோல்ஸ், இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். 11 ரிப்பீட்டடாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு ரீயூனியன் நடக்கணுன்ற மீனிங் இல்லை. இட் கேன் ரெப்ரசன்ட் அவேக்னிங், அலைன்மெண்ட், ரெக்கக்னிஷன், சரண்டர், இன்னர் யூனியன், டிவைன் டைமிங், கான்ஷியஸ்னஸ், சம்டைம்ஸ் சைனாக கூட இருக்கலாம். என்ன வரப்போகுதுன்னு சொல்லாமல் நீங்கள் மாறணும்னு ரிமைண்ட் பண்ணுது. அண்ட் தட் இஸ் மச் டீப்பர். ஸ்பிரிச்சுவல் சின்க்ரனிசிட்டிஸ் ரொம்ப பர்சனலாக ஃபீல் ஆகலாம். 2 பேரும் சேம் நம்பர் பார்க்கலாம், பட் அவங்க டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு பர்சன் 11 பார்த்தா ஹோப்பாக ஃபீல் ஆகும், இன்னொரு பர்சன் பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவாங்க. அனதர் பர்சனுக்கு சடனாக அவங்க லைஃப் பர்பஸ் ஞாபகம் வரலாம். இன்னொரு பர்சனுக்கு சரண்டர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகலாம். ஸோ இனிமேல் நீங்கள் 11 பார்த்தா குவாய்ட்டாக இருங்க. இந்த மூமெண்ட்டில் உங்களுக்கு என்ன தாட்ஸ் வருது அப்படின்னு அதை ப்ராசஸ் பண்ணுங்கள். பிகாஸ் சம்டைம்ஸ் டீப்பஸ்ட் மீனிங் ஆன்லைனில் இருக்காது, உங்கள் ஓன் ஜேர்னியில் தான் அதை டிஸ்கவர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டைம் 11 பார்த்தா இமீடியட்டாக ஃபோன் எடுத்து வேறு மீனிங் சர்ச் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஸ்டாப், க்ளோஸ் யூர் ஐஸ், ஒரு டீப் பிரெத் எடுங்க அண்ட் சொல்லுங்கள், நான் என் ஜேர்னியை ட்ரஸ்ட் பண்ணுறேன். என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன். நான் ஹீலிங், அலைன்மெண்ட் அண்ட் லவ்வை சூஸ் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலி எனக்கு மென்ட்டாக இருக்கிறத டிவைன் டைமிங்கில் அன்ஃபோல்ட் ஆகும். அவ்வளோதான். நோ சேசிங், நோ ஃபோர்ஸிங், நோ ஃபியர், ஜஸ்ட் அவேர்னஸ். ஸோ ஹாஃப் சோல்ஸ், ஏன் நீங்கள் சடனாக 11 ரிப்பீட்டடாக பார்க்குறீங்கன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ட்வின் ஃப்ளேம் ஸ்பிரிச்சுவல் பர்ஸ்பெக்டிவில் இது அவேக்னிங், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ரெக்கக்னிஷன், சரண்டர் அண்ட் அலைன்மெண்ட் நடக்கிற ஃபேஸஸில் வர ஒரு பியூட்டிஃபுல் சின்க்ரனிசிட்டியை இன்டர்ப்ரெட் பண்ணுது. மேபி அது உங்கள் ட்வின்னை ரிமைண்ட் பண்ணுது, உங்கள் ஜேர்னியை ரிமைண்ட் பண்ணுது, உங்கள் டிவைன் டைமிங்கை ரிமைண்ட் பண்ணுது, உங்கள் எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணி உங்கள் ட்ரூத்தில் ஸ்டாண்ட் பண்ண சொல்லுது. இதோட டீப்பஸ்ட் மெசேஜ் நமக்கு சொல்கிறது, உன் சோல் கிட்ட திரும்பவா. பிகாஸ் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னினா இன்னொரு பர்சனை ஃபைண்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, உங்கள் ஃபியர், அட்டாச்மெண்ட், கன்ஃபியூஷன், டவுட் எல்லாத்துக்கும் கீழே இருக்கிற உண்மையான உங்களை கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஜேர்னி. ஸோ இனிமேல் நீங்கள் 11 பார்த்தா பேனிக் ஆகாதீங்க, சேஸ் பண்ணாதீங்க. இமீடியட்டாக எப்போ என் ட்வின் திரும்ப வருவாங்கன்னு கேட்காதீங்க. ஒரு பிரெத் எடுங்க, உங்களுக்குள்ளே கேள்வி கேளுங்க. அண்ட் இப்போ என் சோல் எனக்குள்ளே என்ன அவேக்கன் பண்ண வந்திருக்கு. மேபி உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி ஒரு சீக்ரெட் மூமெண்ட்டாக மாறலாம். ரிமெம்பர் ஹாஃப் சோல்ஸ், 11 உங்கள் கனெக்ஷனை ரிமைண்ட் பண்ணலாம். உங்கள் ஹீலிங் தான் உங்கள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை க்ரியேட் பண்ணும். 11 உங்கள் ட்வின்னை ரிமைண்ட் பண்ணலாம், பட் உங்கள் இன்னர் ஒர்க் தான் உங்களுக்குள்ளே திரும்ப கொண்டு வரும். 11 டிவைன் டைமிங் ரிமைண்ட் பண்ணலாம், பட் உங்கள் சரண்டர் தான் அதை ட்ரஸ்ட் பண்ண கற்றுக் கொடுக்கும். அண்ட் உங்கள் ஜேர்னி ட்ரூலி அன்ஃபோல்ட் ஆகணும்னா எவ்ரி சிங்கிள் சைனை சேஸ் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. உங்கள் சோலுக்கு அலைண்டாக இருக்கிறது உங்கள் சோலையே லூஸ் பண்ண சொல்லாது. அட்ல நெக்ஸ்ட் சீக்ரெட் கான்வர்சேஷன், சயின்ஸை ட்ரஸ்ட் பண்ணுங்கள், டிவைன் டைமிங்கை ட்ரஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் க்ரோத்தை ட்ரஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் டிவைன் ப்ரொடெக்ஷனை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த ஜேர்னியை நடத்திட்டு இருக்க உங்கள் சோலை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். அவேக்கண்டாக இருங்க, அலைண்டாக இருங்க, ப்ரொடெக்டடாக இருங்க, டிவைனாக இருங்க. See you all in the next video. This is V signing off.